ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே 18 இன்னைக்கு ஓகேங்களா, 18ஆம் தேதி வியாழக்கிழமை. ட்ரேட் இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டவுன்ஃபாலில் தான் நேற்றுக்கும் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்னன்னா, கால் சைடு நிறையா செல் பண்ணியிருக்காங்க. கால் சைடு செல்லாக இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டுங்க, அதாவது புட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு டென் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது வரலாம், ஒரு ரிவர்ஸ் எடுத்து மேக்ஸிமம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த லைன் வரைக்கும். ஓகேங்களா, இந்த லைன் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஸோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம். எங்கே எடுக்கலாம், இந்த லைனை பிரேக் ஆகும்போது எடுக்கலாம். அதை விட்டால் இந்த லைன் பிரேக் ஆகும்போது எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த 2 லைனும் பிரேக் ஆகும்போது எடுத்தால் நமக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா, பார்த்துக்கோங்க. இந்த இந்த லைன்லாம் பிரேக் ஆகும்போது எடுக்கும்போது நமக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை மேக்ஸிமம் இது ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம், ஸோ எப்படி பார்த்தாலும் டவுன் ட்ரெண்டு தான். ஸோ அதனால் காலையில் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் சொல்ல முடியும். ஸோ எப்போதும் சொல்கிற மாதிரி தான், இந்த ப்ரீமியம் பாருங்கள், இதில் பார்க்கும்போதே தெரியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது புட் சைடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை மேலே கொண்டுட்டு வரது, அதாவது புட் சைடில் மேலே கொண்டு வரதுக்காக மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லைன்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகலாம். ஓகேவா, லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண பாருங்கள். நம்ம லைவில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா, பார்ப்போம். ஹாய் ஹலோ, மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, பார்த்துக்கோங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:15. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஒரு கேப் டவுன், ஓகேங்களா, ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. ஓகேங்களா, பாருங்கள். ஸோ ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே போணுச்சுன்னா எடுக்கலாங்கிறதுக்குள்ளார போயிட்டான். ஸோ மறுபடியும் போகலாம், வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல் ஓகே, சொன்ன மாதிரி போயிட்டான். ஸோ 132, 140, 145 வரைக்கும் போகலாம். இல்லை இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் ப்ரீமியம் ஈவனாக தான் இருக்கான், இருந்தாலும் மேக்ஸிமம் பிரேக் ஆகிருக்கான். அப்படிங்கிறப்ப கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ போகுங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணால் போகும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு இது 145ங்கிறது போகலாம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸுங்கிறது எடுத்துருக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதில் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணினால் இது போகலாம். ஆனால் இதில் இந்நேரம் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டார்கெட் ஹிட்டு தான். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எனக்கு தேவை இந்த இடம் டார்கெட் ஹிட் ஆகணும். ஸோ அதை பார்ப்போம், பார்த்துட்டு போயிடுவோம். எனக்கு கன்ஃபார்ம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது, அதனால் சொன்னேன். ஒருவேளை ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா
கால் சைடில் இந்த லெவல் வரணும். 145ங்கிற லெவல் வரணும். ஸோ அது வரைக்கும் புட் சைடு தான். ஓகேங்களா, பார்ப்போம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை. ஓகேங்களா, பார்ப்போம். என்னோடது 145ங்கிறது கால் சைடில் போகாத வரைக்கும் புட் சைடு தான் ட்ரெண்டு. ஓகேங்களா, இல்லைன்னா ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ எனக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் தான். ஆனால் என்னோடய இது இங்கே போகணும்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். ஓகேங்களா, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட்டுங்கிறது கற்றுக்கிறது தானே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகேங்களா, கண்டினியூ பண்ணுறானா இல்லை ரிவர்ஸ் எடுக்கிறானா அப்படின்ட்டு. ஓகே, ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, நண்பரா இல்லை தோழியான்னு தெரில, யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதுமாதிரி ஸ்க்ரீனை மாற்றுங்க அப்படின்னு. ஸோ மாற்றுவோம் நம்ம. ஸோ நம்மளோட இது பார்த்துக்கோங்க. இதுதான் பேக்ரவுண்டில் கொஞ்சம் வாய்ஸ் இருக்குது. ஸோ கிராமத்தில் அப்படி தாங்க இருக்கும், கண்டுக்காதீங்க. ஓகேங்களா, என்னோடய வாய்ஸ் ஓரளவு கேட்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து ஒன் சைடில் இருக்கிறத வந்து எடுக்கலாங்க. அது பெரிய விஷயமே இல்லைங்க. ஓகேங்களா, இந்தமாரி எங்கே போகணுன்னே தெரியாமல் இருக்கும் பாருங்கள், அந்த நேரத்தில் எடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் பெரிய விஷயம். எந்த எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு இருக்கும். இதுதான் அப்படி கன்ஃபார்ம்லாம் சொல்லலாம் முடியாது. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணாமல் இருந்திருந்தால் லாஸ்ட் தான் வெளில வருவீங்க. ஆனால் கண்டிப்பாக இது என்னோடய பார்வைக்கு தெரியும் ஓகே போகும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை போனாலும் போனது தான். ஏன்னா இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் 145 வரைக்கும் போனால்தான் ட்ரெண்ட் ரிவர்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஒரு வேளை இங்கே கூட வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம் டக்குன்னு. ஓகேங்களா, ஸோ அப்போல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். இது வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, இப்போல்லாம் இருக்குது கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தானே ஒழிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்கணும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுங்கிறலாம். இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னு வைங்க, கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அவ்வளோலாம் எடுக்கக்கூடாது. முதல்ல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 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 10 நிமிஷம் உள்ள ஒரு 1/4 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு சில நேரம் இது வரைக்கும் வரணும் அப்படின்னா ஒரே கேண்டில்லே வந்தது தான், இல்லை அரை மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் இதாகணும். ஓகேங்களா, பார்ப்போம். இந்த ஒரு கேண்டில் என்ன நடக்குது என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லாங்க, லைவ்லேயும் ஓரளவுக்கு சொல்லாங்க இப்படி தான் போகும்னு. ஆனால் இந்த கேண்டில் போகும்னு சொல்கிற மாதிரிலாம் ஆள் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது புட் சைடு கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, புட் சைடுக்கான வாய்ப்புகள் நிறையா தெரியுது. அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, மேலே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதோட இந்த பாடி வரைக்கும் வருது அப்படின்னா நம்ம ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு இது பண்ணிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து போகலை. ஓகேங்களா, அதுதான் ஒரு விஷயமே. கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வெயிட் பண்ணணுங்க. வெயிட் பண்ணாமலாம் எடுக்க முடியாதுங்க. ஓகேங்களா, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு.
ஓகே. ஓகே, ட்ரெண்ட் வரட்டுங்க இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு 130 140க்கு மேலே போகட்டும். அப்போ வந்து நான் வந்து வீடியோ வந்து இது ரிலீஸ் பண்ணுற வீடியோ வந்து இது பண்ணலாம், புஷ் பண்ணதை எடுத்து விட்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், ஓடட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் 15ங்கிற லெவல் வரல, வந்துடுச்சுன்னா இது ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இந்த லெவல் போகும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதுக்குள்ளார எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, பார்ப்போம், வெயிட் பண்ணி மறுபடியும் ஹோல்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குங்க, அதனால தான் வேண்டான்ட்டு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த லெவல் தாண்டும் போது கொஞ்சம் நல்லா டவுன் ட்ரெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த லெவல் தாண்டும் போது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதான் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பிரேக் ஆக போகுது, பார்த்துவோங்க. ஸோ என்னோட இது 145. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். இதில் உள்ள எஸ்எல் வந்து ஹிட் ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு இந்த அளவு வரைக்கும் போய் ஆகணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதை பிரேக் ஆகும்போது ஒரு கை கொடுப்பான், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. வெயிட் பண்ணால் தான் தெரியும். ஓகே, மறுபடியும் புஷ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்கிறான், போயிட்டு ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கான். பார்ப்போம், இது போகும்போது இதெல்லாம் கிராஸ் ஆகும்போது கண்டிப்பாக பிக் சைஸ் கேண்டில் போடும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம் என்னான்ட்டு. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா, போக ஆரம்பிக்கிறான், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிவிடுவான், பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ பிக் சைஸ் கேண்டில் வரும். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு, தெரியுதுங்களா? இங்கே ஆரம்பித்தோம், ஸோ இங்கே வரைக்கும் இந்த கேண்டில். ஸோ இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ தெரியுதுங்களா, வந்துட்டோமா? இன்னும் 2 பாயிண்ட் கிடைச்சா நமக்கு ப்ராஃபிட். ஸோ இவ்வளோ நேரம் பாருங்கள், இந்த 115ங்கிற லெவல் போனால் நான் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ்ன்னு ஸோ வரல. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணி எடுக்கும்போது ப்ராஃபிட் கன்ஃபார்ம் 145. ஓகேங்களா, அப்படியே பாருங்கள், கண் முன்னாடியே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. 145ங்கிறது கண் முன்னாடியே தெரியும். $143.90 போயிட்டானா? 144.45. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்தமாரி தான் வெயிட் பண்ணி கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு தான் விஷயமே இருக்குது. எல்லோரும் மார்க்கெட்டில் வந்து உள்ளே வரலாம், இந்த இடத்துல இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கன்ஃபார்ம் இருக்குது, நம்ம கன்ஃபார்ம் போகணும்னு தெரிஞ்சால் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா கிடையாது. பாருங்கள், இதை தாண்டும் போது ஒரு பிரேக் ஆகும்னு சொன்னேன். இந்த கேண்டில் அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள், ஒரு சிங்கிள் கேண்டில் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கான்ட்டு. 35லேருந்து 45 கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வரைக்கும் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ இன்னும் 45 போகலான்னு பார்க்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் தான். ஸோ அது போயிடுவான். ஓகேங்களா, இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. பாருங்கள், 44.60 கிட்டக்கிட்ட வந்துருச்சு. ஸோ 44.65 145 நான் சொன்ன லெவல் கரெக்டாக தொட்டாச்சு. ஓகேங்களா, இதை தாண்டியும் போகலாம், ஆனால் எனக்கு தேவை இந்த லெவல். ஸோ இந்த 10 பாயிண்ட்டுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமா? ஆமாம், வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான்
ஆகணும். 10க்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ இல்லை, எனக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. இது போகுங்கிற ஒரு கன்ஃபார்ம் இது இருக்குது, அதனால தாங்க பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாமண்ணான்னு போயிடுறான். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தாலும் பாருங்கள் 160 வரைக்கும் கூட இப்போ போகலாம். ஸோ இந்த மாதிரியான இது தான் உங்களுக்கு வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் எடுக்கிறீங்க அப்படின்னு தான். ஏன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க, இதை பை பண்ணணும் ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப போவான் மேக்ஸிமம். ஆனால் உடனேலாம் போகணுங்கிறது தான் கிடையாது, ரிவர்ஸ் எடுத்தும் போகலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் கிளாஸில் உள்ள விஷயங்கள். பார்ப்போம் ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். கிளாஸ் விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும், நான் இருக்கிறது வில்லேஜில் இருக்கேன். ஸோ ஓகே, முடிஞ்ச வரைக்கும் என்னை காண்டாக்ட் பண்ண பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு.